வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். நயீம் ஸ்கிராப் யார்டில் தீ அணைக்கப்பட்டது. யாருக்கும் காயமில்லை. சல்மியின் அல் நயீம் பகுதியில் உள்ள ஒரு வாகன ஸ்கிராப் யார்டில் திங்கட்கிழமை ஏற்பட்ட தீயை 5 தீயணைப்பு குழுக்கள் வெற்றிகரமாக கட்டுப்படுத்தியதாக குவைத் தீயணைப்பு சேவை இயக்குநரகம் ஒரு அறிக்கையில் உறுதிப்படுத்தியுள்ளது. தீ விரைவாக கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாகவும் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. தீயணைப்பு படையினரின் விரைவான நடவடிக்கை தீ பரவுவதை கட்டுப்படுத்தி நிலைமை விரைவாக கட்டுப்படுத்தப்பட்டதற்கு KFST பாராட்டு தெரிவித்துள்ளது. குவைத் அதிகாரிகள் சட்டவிரோத இறால் மீன்பிடித்தலை தடுக்க நடவடிக்கை. சட்டபூர்வமாக அமுல்படுத்தப்பட்ட தடை காலத்தில் இறால் வைத்திருந்த ஒரு மீன்பிடி கப்பலை May 9, 2025 வெள்ளிக்கிழமையன்று ஆய்வுக்குழுக்கள் கைப்பற்றியுள்ளன. இது பருவகால மீன்பிடி நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்தும் தீர்மானம் எண் 1094 2024 தெளிவாக மீறுவதாகும். சட்டவிரோத மீன்பிடிப்பை பறிமுதல் செய்தல் மற்றும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக அதிகாரப்பூர்வ மீறல் அறிக்கையை தாக்கல் செய்தல் உள்ளிட்ட தேவையான சட்ட நடவடிக்கைகளை அதிகாரிகள் உடனடியாக எடுத்திருக்கின்றனர். கடல்வாழ் உயிரினங்களின் நிலைத்தன்மையையும் நாட்டின் மீன்வளங்களை நீண்ட காலமாக பாதுகாப்பதையும் உறுதி செய்வதற்காக பருவகால மீன்பிடி விதிமுறைகளுக்கு இணங்குவதன் முக்கியத்துவத்தை ஆணையம் வலியுறுத்தியுள்ளது. குவைத்தில் குடியிருப்பு மற்றும் தொழிலாளர் சட்டங்களை மீறிய 440 பேர் கைது. குடியுரிமை மற்றும் தொழிலாளர் சட்டத்தை மீறுபவர்களை கைது செய்வதற்கான தொடர்ச்சியான பாதுகாப்பு முயற்சிகளின் ஒரு பகுதியாக பொது குடியிருப்பு விவகார புலனாய்வுத்துறை அனைத்து ஆளுநர்களினாலும் தீவிர பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. தொடர்புடைய அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கை ஏப்ரல் 30 முதல் May 9, 2025 வரை நடைபெற்றுள்ளது. இந்த நடவடிக்கையின் போது குடியிருப்பு மற்றும் தொழிலாளர் விதிமுறைகளை மீறியதற்காக 440 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். சட்டவிரோத தொழிலாளர்களை அடையாளம் காண்பது, ஆவணமற்ற குடியிருப்பாளர்களின் நிலையை கண்காணித்தல், வசிப்பிடம் தொடர்பான மீறல்களை தடுப்பது மற்றும் நாட்டில் வேலைவாய்ப்பு மற்றும் வசிப்பிடத்தை நிர்வகிக்கும் சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகளை அம்பலப்படுத்துவதை நோக்கமாக கொண்ட விரிவான பாதுகாப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாகும் என தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை தொடங்கப்பட்டிருக்கின்றது. மேலும் அவர்களை மேலதிக நடவடிக்கைகளுக்காக பொருத்தமான அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். குவைத்தின் அனைத்து பகுதிகளிலும் இதுபோன்ற பாதுகாப்பு பிரச்சாரங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக உள்துறை அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. சட்டத்தை அமுல்படுத்துவதற்கானதன் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியதுடன் மீறலில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் மற்றும் முதலாளிகளுக்கு விதிவிலக்கு இல்லாமல் பொறுப்பு கூறல் சமமாக பொருந்தும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 33.4 குவைத் தீனார்களாகும். 22 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 30.64 குவைத் தீனார்களாகும். 21 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 29.25 குவைத் தீனார்களாகும். 18 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 25.07 குவைத் தீனார்களாகும். குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 276.06 இந்தியன் ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 970.35 இலங்கை ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் பங்களாதேசி பெறுமதி 394.43 பங்களாதேசி டகாஸ் ஆகும்.